திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் கோவிலில் வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன என்பதை இங்கு காண்போம். அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு நிரந்தர உண்மையை போதித்து மெய்ஞான பாதைக்கு வழிகாட்டுபவர்தான் குரு. தந்தைக்கு ஞானத்தை போதித்து சிவகுருநாதன் என்று பெயர் பெற்ற முருகப்பெருமானும் ஒரு மனிதனுக்கு மெய்ஞானத்தையும் இன்னபிற நன்மைகளையும் அளிக்கும் நவகிரகங்களில் ஒருவராகிய வியாழன் அல்லது குருபகவானும் ஒரே அம்சமாக இருக்கும் திருச்செந்தூர் கோவிலில் வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன என்பதை இங்கு காண்போம். சூரபத்மன் எனும் அரக்கனை அழிப்பதற்காக சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர் செந்திலாண்டவராகிய முருகப்பெருமான். சூரபத்மனையும் அவனது அராஜக ஆட்சியையும் அகற்ற அவனுடன் போர் புரியத் தொடங்கினார் முருகன். இப்போரில் முருகப்பெருமானுக்கு பல ஆலோசனைகளை வழங்கியவர் தேவர்களின் குருவான குரு பகவான். போரின் இறுதியில் சூரபத்மனை வதம் புரிந்த முருகன் இப்போரில் தன்னுடைய வெற்றிக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கிய குரு பகவானை கௌரவிக்கும் விதமாக இந்த திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் வியாழக்கிழமையன்று காலையில் நீராடி, பின்பு அங்கிருக்கும் நாழை கிணற்று தீர்த்த நீரிலும் நீராடி, கோவிலுக்குச் சென்று செந்திலாண்டவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட குரு பகவானால் நன்மைகள் ஏற்படும். குரு கிரக பயிற்சியால் கெடுதலான பலன் ஏற்பட இருந்தவர்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படாமல் காக்கும். புத்திரப்பேறு, உயர் பதவிகள், பொன் சேர்க்கை போன்றவற்றிற்கும் குரு பகவானே காரணமாகிறார். எனவே முன்பு கூறப்பட்டது போலவே இக்கோவிலின் கடல் மற்றும் தீர்த்தத்தில் நீராடி, பின்பு இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு இக்கோவிலில் இருந்தவாறே முருகன் மற்றும் குரு பகவானுக்குரிய மந்திரத்தை கூறி கோவிலை 9 முறை வலம் வந்து வழிபட வேண்டும். இதனால் ஒருவர் எத்துறை சார்ந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் அதில் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள். திருச்செந்தூர் கோயில் முருகன் விக்கிரகத்தில் எப்போது வியர்த்துக் கொண்டிருக்கும். விக்கிரகத்தில் பூசப்பட்டிருக்கும் சந்தனம் அதிகம் ஈரமாகி இருப்பதைப் பார்க்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகன் விக்கிரகம் எப்போதும் மிகவும் சூடாக இருக்கும். சூரபத்மனை வதம் செய்வதற்காக கோபத்தில் முருகன் இருந்ததால் அவர் திருவுருவத்தில் எப்போதும் வியர்த்தவாறு இருக்கிறது என்கின்றனர். தங்கமாக மாறிய விபூதி. பன்னீர் இலையில் காணப்படும் 12 நரம்புகள் முருகனது 12 கரங்களை நினைவூட்டுவனவாக அமைந்துள்ளன. 350 ஆண்டுகளுக்கு முன் திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த ஸ்ரீலஸ்ரீ தேசிகமூர்த்தி தம்பிரானவர்கள் செந்தூர் மேலக்கோபுரத்தை நிர்மாணித்தார். பொருள் பற்றாக்குறை ஏற்படவே கூலியாட்களுக்கு கூலிக்கு பதிலாக இலை விபூதியைக் கொடுத்து தூண்டுகை விநாயகர் கோயிலைத் தாண்டிச் சென்றபின் திறந்து பார்க்கும்படி கூறினாராம். அதன்படி திறந்து பார்த்தபோது தங்கம் வேலைக்குரிய கூலி வைக்கப்பட்டிருப்பதைப் பார்த்து மெய் சிலிர்த்தனர் என்கிறது கோயில் வரலாறு. நன்றி. இறைவன் மகிமைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.